நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். உண்மையான நடந்த ஸ்டோரி கூட. ஒரு நாள் நான் பைக்கில் ரைட் பண்ணின்னு போயினுங்கிறப்போ எதிரில் டிராஃபிக் போலீஸ் இருந்தார். யார் டிராஃபிக் வேலன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபைன் போட்டுன்னு இருந்தார். நானும் அவரை க்ராஸ் பண்ணி போனேன். க்ராஸ் பண்ணி போன நான் என் எதிரில் ஹெல்மெட் இல்லாமல் ஒருத்தர் ரைட் பண்ணியிருந்தார். நான் அவரை அலர்ட் பண்ணேன், அந்த பக்கம் போகாதீங்க, போலீஸ்கார் வந்து ஃபைன் போட்டுங்கிறாருன்ட்டு. அவரும் அப்படி யூ டர்ன் பண்ணி போயிட்டாரு. திடீர்னு ஒரு குரல், ஏன் நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்க? டிராஃபிக் போலீஸ்கார் அங்கே ஃபைன் போட்டுங்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணல, தப்பு பண்ணிட்டீங்க. நானா தப்பு பண்ணேன்? இப்படி தான் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு காலி ரோட்டில் ஹெல்மெட் இல்லாமல் போனார். வண்டி ஒரு கார் ரிவர்ஸ்லேருந்து வந்து அவர் இடித்து அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 3 மாதமாக எந்த ஒரு பயணமும் இல்லாமல் அவர் இறந்தும் போனார். எங்கள் தங்கச்சிக்கு ஹஸ்பண்ட் இல்லை, எங்கள் தங்கச்சியோட 2 குழந்தைக்கு அப்பா இல்லை. போட்டோம் ஃபைனு 500 1000 ஃபைன் போட போகிறாங்க. ஒரு ஹெல்மெட்டோட காஸ்ட்டு அதே 500 1000 தான் ஆகப்போகுது. இது ஏன் மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை? ஃபைன் போட்டால் தான் அவங்க ஹெல்மெட் போடணுன்ற புத்தி வரும், அவங்களும் ஹெல்மெட் போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் ஹெல்மெட் போடுவோம். நம்ம உயிர், நம்ம லைஃப் நம்ம தான் பார்த்துக்கணும். எல்லாமே ஒரு ஜஸ்ட் நாலேஜ் தான். லாஸ்ட்டாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படி கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.